ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்று நாம் சக்தியின் திருத்தலங்களில் நமது சமயபுரம் நாயகி யூடியூப் சேனலில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் அருள்மிகு ஓம் சக்தி அம்மன் திருக்கோவில் தேவராயன் பேட்டையிலிருந்து. இத்திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சித்திரை திருவிழாவின் முதல் நாளாக வண்ண மலர்களால் எடுத்து வைக்கப்பட்ட பூத்தட்டுகளும் மற்றும் அம்மனுக்கு சீர்தட்டுகளில் அம்மனுக்கு புடவை, மஞ்சள், தாலி, அணிகலன்கள், பூ, வளையல் எல்லாமே இதில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் நாளின் சிறப்பாக அம்பாளுக்கு பூத்தட்டுகளும் வண்ண மலர்களால் கொடுக்கப்பட்ட பூத்தட்டுகளும் மற்றும் சீர்தட்டுகளும் எடுத்து வைக்கப்பட்டு எடுத்து அம்மனுக்கு செல்லப்படுகிறது. அருள்மிகு விநாயகர் கோவில் ஆத்தங்கரையில் இருந்து அம்மனுக்கு இந்த தட்டுகள் எடுக்கப்படுகின்றன. இந்த விழாவின் நிகழ்வின் போது பக்தர்கள் அருள் வந்து கும்மி அடித்தும் இந்த தட்டுகளை ஆற்றங்கரையில் இருந்து அருள்மிகு ஓம் சக்தி அம்மன் திருக்கோவிலுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இங்கு ஓம் சக்தி அம்மன் ஆதிபராசக்தி அம்மனாக அமர்ந்து அனைவருக்கும் திருவருள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய இந்த சிறப்பு வாய்ந்த ஓம் சக்தி அம்மன் திருக்கோவிலில் இன்றைய சித்திரை திருவிழாவை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனைவரும் ஒன்றாக கூடி தட்டுகளின் முன் நின்று அனைவரும் கும்மி பாடல்களை பாடி கும்மி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அற்புதமான நிகழ்வை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாடலின் போது அம்மன் தன் மனம் குளிர்ந்து அனைவருக்குமே அருள் கொடுக்கின்றாள். சித்திரை திருவிழா என்றாலே முதன்மையாக விளங்குவது அம்மன் கோவில் திருவிழாக்களாகும். இந்த அம்மன் கோவில் திருவிழாக்களில் முக்கியமான நிகழ்வாக பங்கு வகிக்கிறது இந்த கும்மி அடித்தல் நிகழ்வாகும். இந்த கும்மி அடித்தலின் போது பெண்கள் அனைவரும் கூடி, அது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்களும் இப்பொழுது கலந்து கொண்டு அம்மனை நினைத்து பாடி அம்மனை மனம் குளிர கும்மி அடித்து கொண்டாடுகிறார்கள். இத்தகைய கும்மி அடித்தல் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்வதால் நம் மனமும் ஆனந்தம் அடைகிறது, அந்த தாயின் மனமும் ஆனந்தம் அடைகிறது. தற்போது ஆத்தங்கரையில் இருக்கும் விநாயகர் கோவிலில் இருந்து பூத்தட்டுகள் எடுத்து செல்லப்படுகின்ற அந்த நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனைவரும் அந்த பூத்தட்டை எடுத்துக்கொள்ளும் போது அவ்வளவு மகிழ்ச்சியாக எடுத்து சென்றார்கள். இத்திருக்கோவில் தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் மிகவும் பசுமை நிறைந்த சூழலில் அமைந்துள்ளது இந்த ஓம் சக்தி அம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் அம்பிகையின் கூடவே தன் இரு புதல்வர்கள் அருள்மிகு விநாயகர், அருள்மிகு முருகன், பாலசுப்பிரமணி இருவரும் சேர்ந்து இந்த திருக்கோவிலில் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பூத்தட்டுகளும் சீர்தட்டுகளும் கோவிலை வந்தடைந்தது. அனைவரும் அந்த பூத்தட்டுகளை கோவிலின் வாசலின் முன் வைத்து அழகாக அதை சுற்றி வைக்கப்பட்டு மீண்டும் அம்மனை பாடல்களை பாடி கும்மி அடித்து ஆனந்தமடைந்தார்கள். மிகவும் அழகாக அந்த முளப்பாரி தட்டுகளும் பூத்தட்டுகளும் அழகாக வரிசையாக எடுத்து வைக்கப்பட்டு அம்மன் பாடலை பாடி பக்தர்களும் பெண்களும் கும்மி அடித்தார்கள். அந்த அற்புதமான ஆனந்த மகிழ்ச்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தவறாமல் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நீங்களும் ஆனந்தமடையுங்கள், அந்த அம்பிகையும் ஆனந்தமடைய செய்யுங்கள். தற்போது அந்த வண்ண மலர்களை கோவில் அர்ச்சகரிடமிருந்து பக்தர்கள் அதை தன் கைகளில் ஏந்தி பெற்றுக்கொண்டு அதை அம்மனுக்கு பூஜிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் சென்று அம்மனுக்கு தானாக தன் கைகளால் வண்ண மலர்களால் அர்ச்சிக்கப்படும் நிகழ்வு இது. அற்புதமான ஒரு நிகழ்வு இது. ஸோ அந்த நிகழ்வினை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பார்ப்போம். இங்கு அம்பிகை திருச்செலுத்தோடு நமக்கு காட்சி தருகின்றாள். அம்பிகை ஒரு கையில் மலரையும் ஒரு கையில்
ஆசீர்வதிப்பது போலவும் நமக்கு இந்த திருக்கோவிலில் ஓம் சக்தி அம்மன் அருள் தந்து காட்சி அளிக்கின்றார்கள். தற்போது நாம் ஓம் சக்தி அம்மனுக்கு பக்தர்கள் தன் இரு கரங்களாகவே அனைவரும் சென்று அம்மனுக்கு தன் கைகளால் மலர்களை அவள் மீது போட்டு பூஜை செய்கிறார்கள். இந்த நிகழ்வு இந்த மாதிரி ஓம் சக்தி அம்மன் திருக்கோவில்களில் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. எல்லா ஆலயங்களிலும் இந்த மாதிரி நடைபெறுவதில்லை. எல்லா ஆலயங்களிலும் இந்த மாதிரி அனைவரும் செல்வதில்லை, சென்று இந்த மாதிரி வழிபடுவதில்லை. ஆனால் இந்த ஓம் சக்தி அம்மன் திருக்கோவிலில் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நமது திருக்கரங்களால் அம்மனுக்கு வண்ண மலர்களால் அம்மனுக்கு அர்ச்சனை செய்யப்படுகின்ற இந்த மிகவும் ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வின் போது பக்தர்கள் வண்ண மலர்களால் அர்ச்சிக்கப்படும் போது பக்தர்கள் வரிசையில் நின்று ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி என்று கோஷமிட்டு அம்மனை நினைத்து இந்த வண்ண மலர்களால் அம்மனுக்கு சமர்ப்பணம் செய்தார்கள்.
இப்பொழுது அனைவரும் தன் கைகளால் அம்மனுக்கு வண்ண மலர்களால் பூஜை செய்யப்பட்டு தற்போது அம்மனுக்கு தீப ஆராதனை நடைபெறப் போகின்றது. அந்த தீப ஆராதனை கண்டு கழியுங்கள். திருவிழாவின் இரண்டாம் நிகழ்வான கரகம் மற்றும் பால்குடமாகும். அதனை பாகம் 2இல் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது சக்தியின் பக்தனாகிய சிறியேன் கோபி. நன்றி, வணக்கம்.